ஆனைமலை அருகே உள்ள தாடகை நாச்சியம்மன் கோவிலுக்கு செல்ல தற்போது வனத்துறை தடை விதித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் மழை காரணமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தாடகை நாச்சியம்மன் கோவிலுக்கு செல்ல தற்போது வனத்துறை தடை விதித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் மாசிலாமணி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். தற்போது தாடகை நாச்சியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளனர். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வர்ணியா ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 அடிக்கு மேல் மலை மீது அமைந்துள்ளது தாடகைநாச்சி அம்மன் கோவில். இந்த தாடகைநாச்சி அம்மன் கோவிலில் வருடத்துக்கு ஒருமுறை மட்டுமே, அதாவது கார்த்திகை தீபத்தன்று மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. தற்பொழுது மலை மீது அமைந்துள்ள தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருகின்றனர். அதற்காக பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பொள்ளாச்சி வன அலுவலகத்தில் தாடகைநாச்சி அம்மன் கோவில் செல்வது வழக்கு வழங்க வேண்டும் என்று அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறி வந்த நிலையில் கடந்த மாதம் முதலே அனுமதி அளித்து வந்தனர். இதன் அடிப்படையில் வனத்துறை உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தலோடு பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று தாடகைநாச்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல இன்று வனத்துறை அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் பொள்ளாச்சி ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் கனமழையால் ஓடைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இதனால் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி தாடகைநாச்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல வனத்துறை தற்பொழுது தடை விதித்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்ல முடியாமல், மலை மீது செல்ல முடியாமலும் ஏமாற்றத்துடன் அடிவாரத்துடன் தற்பொழுது திரும்பி செல்கின்றனர். மேலும் சுமார் 1500 அடி மலை உச்சியில் உள்ள நந்தகோபால் மலைக்கும் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் தற்பொழுது ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். வர்ணியா. மாசிலாமணி, விவரங்களுக்கு நன்றி.